ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி 2க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 20 டேஸுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் கடைசி டைமில் நம்ம படித்தாக்கா மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும், ஸோ என்ன மாதிரி ரிவைஸ் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஜிகேக்கு ஸோ எது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கணும், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 35 கொஷின். ஸோ அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 35 கொஷின். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 கொஷின். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 120 கொஷின் நம்ம அட்டன் பண்ணணுன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஓகேவா? ஸோ இப்போ சிபிடி 1ல பார்த்தீங்கன்னா இதே 90 மினிட்ஸில் நம்ம 100 கொஷின் அட்டன் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ 100 கொஷினை இங்கே 90 நிமிஷத்தில் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 90 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 கொஷின் நீங்கள் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சிபிடி 1 அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் அதாவது ஒரு ஹார்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் சிபிடி 1 கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கொஷின் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டஃப்னஸ் இருக்கும். அதே மாதிரி 20 கொஷின் நீங்கள் எக்ஸ்ட்ராவும் பண்ணணும்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா டைம் தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நீங்கள் டைம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒரு சம்மையோ இல்லை ரீசனிங்க ஒரு லாஜிக்கையோ நீங்கள் யோசிச்சு நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இங்கே மேக்ஸு அண்டு ரீசனிங் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஏன் அப்படின்னா இப்போ இது ரெண்டுல இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 35. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் அடிச்சிடலாம். ஓகேவா? ஆனால் இந்த 70லையுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இந்த 70ல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக போயிடும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அடி வாங்கிட்டீங்க, 70லே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50 தான் வாங்கியிருக்கீங்க, ஒரு 35 தான் வாங்கியிருக்கீங்க, ஒரு 45 தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜிகேல நீங்கள் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஆனால் ஜிகேல ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம். உங்களுக்கு தெரியும். ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிடி 1லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சுன்றது. ஆனால் இங்கே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 70க்கு 70யுமே எடுக்கலாம். இங்கே நீங்கள் 65+ நீங்கள் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா சேஃப். அதாவது இந்த 2 செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சேஃப், நீங்கள் சேஃபர் சைடு இருக்கீங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 25 மார்க் நீங்கள் பாதிக்கு பாதி நீங்கள் எடுத்தால் கூட உங்களுக்கு என்ன வந்துடும்னா உங்களுக்கு 90+ வந்துடும். நீங்கள் பக்கா சேஃப். ஓகேவா? இங்கே நார்மலைசேஷன்ன்றது எதுவுமே கிடையாது. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தான் நார்மலைசேஷன் பெரிய ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுச்சு. இங்கே வந்து அந்த ஒரு பிரச்சனை இல்லாதனால இங்கே நீங்கள் எடுக்க போகிற ரா ஸ்கோர் தான் உங்களோட ஃபைனல் மார்க்காக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணால் இந்த நம்ம போஸ்டிங் எடுத்துடலாமா அப்படின்னா அதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் இருக்குது. ஓகேவா? டைப்பிங் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ ஃபில்டர் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் எடுப்பான். இப்போ டைப்பிங் நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியும்? ஃபில்டர் பண்ண முடியாது. அது வந்து குவாலிஃபைங் தானே. அவன் குவாலிஃபை ஆகிட்டா அத்தனை பேர் எடுத்து தானே ஆகணும். எடுத்துட்டு என்ன பண்ணுவான்னா ஃபைனலாக என்ன பண்ணுவான்னா ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வரும்போது அவன் இந்த இடத்துல நீங்கள் இப்போ சிபிடி 2 கட் ஆஃபோட ஒரு அதிகமாக ஒரு 3 மார்க் 4 மார்க்கில் அதிகமாக கட் ஆஃப் வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவான். ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கட் ஆஃபோட நீங்கள் 5 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணும், இதுக்கு என்னென்னலாம் பண்ணாக்கா இந்த லாஸ்ட் டைம் இந்த 20 நாளில் வந்து எப்படிலாம் மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்றதான் இதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? இந்த 20 நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக போடணும். மார்க் டெஸ்ட் போட்டால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து அந்த நீங்கள் அந்த 90 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 120 கொஷின் அட்லீஸ்ட் பார்க்கவாது முடியும். புரியுதா? அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வரது எதில் இருக்குன்னா இந்த மார்க் டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இதில் ப்ராப்பர் மார்க் டெஸ்ட்னு கொடுத்துருக்கீங்களா, அது என்னன்றதை இது முடிச்சோன்னே சொல்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுக்கணுன்ற இன்டென்ஷனில் போகக்கூடாது. அட்டெம்ப்டை விட அக்யூரசி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிபிடி 1ல் தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.1 0.2ல பார்த்தீங்கன்னா
மார்க் மிஸ் ஆனவங்களா இருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அக்யூரசி ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா இருந்திருக்கு. இப்போ அவங்க ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், அவங்களுக்கு மார்க் வந்து கூட வந்திருக்கு. இப்போ தப்பா அட்டன் பண்ணால போயிருச்சு. அந்த ஒரு கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணியிருந்தா 1.3 கூடி இருந்திருக்கும். கரெக்டா? அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க 1.3 கூட வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வெறும் 0.1 0.2ல போனவங்களா இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன். இங்க அட்டெம்ப்ட் கொடுக்கணும்ன்ற இன்டென்ஷன்ல சும்மா இந்த கெஸ்ல போடுறது, அதே மாதிரி தெரியாத கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்றது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இங்க அட்டெம்ப்டை விட அக்யூரசி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க டெய்லியும் அட்லீஸ்ட் 1 மார்க் டெஸ்ட் நீங்க போட்டே ஆகணும். ஓகேவா? டெய்லி நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் நீங்க மினிமம் 1 நீங்க போட்டு ஆகணும். அதே மாதிரி இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்க மார்க் டெஸ்ட் போடுறோமா, மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 மணி நேரம் நம்ம அட்டன் பண்ணுவோம். இந்த 1.5 மணி நேரம் நம்ம அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மார்க்கை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோம். அது மார்க் டெஸ்ட்டை போடுறதுக்கு நீங்க போடாமே இருந்துடலாம். மார்க் டெஸ்ட் போடணும் அப்படின்னா அதோடைய என்ன அர்த்தம் அப்படின்னா செல்ஃப் எஸ்டிமேட் பண்ணணும். நம்ம என்ன லெவல்ல இருக்கோம், நம்ம என்னெல்லாம் தப்பு விட்டுருக்கோம், அந்த தப்பெல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்ன்றத அனலைஸ் பண்ற ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவல்யூஷன் டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால தெரிஞ்சுக்கோங்க. அந்த தப்பை நீங்க சரி பண்ணணும். அடுத்து வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்கு இல்ல அந்த டாபிக்ல இருந்தோ இல்ல ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாடல் சம்ல இருந்தோ ரிப்பீட் பண்ணாங்கன்னா நீங்க தப்பு விடவே கூடாது. அதுதான் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் அனலைஸ் பண்றது. ஓகேவா? சோ அப்ப நீங்க இந்த 1.5 மணி நேரம் நீங்க டெஸ்ட் போடுறீங்கன்னா நீங்க 3 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதை விட டபுள் த டைம் பாத்தீங்கன்னா டைம் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணணும். சோ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எதனால இந்த மிஸ்டேக் வந்துச்சு, இது கேர்லெஸ் மிஸ்டேக்கா இல்ல வேற என்ன மிஸ்டேக்ன்ற ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து நீங்க சரி பண்ணணும். அதே மாதிரி இப்ப ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டின் ரிலேட்டடா உள்ள எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். ஒரு ரிவர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ரிவர் வந்து எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டடா உள்ள இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சு வைக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த ரிவர் இல்லாம வேற ஏதாவது ரிவர் அவங்க எக்ஸாம்ல கேட்கும் போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா? அதுதான் ப்ராப்பர் அனலைஸ். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்போ நீங்க விடுற மிஸ்டேக், இப்போ மேக்ஸ்ல ஏதாவது ஒரு மேக்ஸ்லயோ இல்ல ரீசனிங்லயோ ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக் விடுறீங்கன்னா அந்த மிஸ்டேக் அடுத்த டெஸ்ட்ல ரிப்பீட் ஆகவே கூடாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து மார்க் டெஸ்ட் நீங்க போடணும். ஓகேவா? டைம் எடுக்க தான் செய்யும். இங்க 1.5 மணி நேரம்னா நீங்க 3 மணி நேரம் நீங்க என்ன பண்ணா நீங்க அனலைஸ் பண்ணி அது ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணா நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? சோ நீங்க எந்த செக்ஷன்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை ரிவைஸ் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்ல இருந்து நீங்க என்ன பண்ணா நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாம இருக்கு, இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சம்ல யூஸ் பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு நீங்க அதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிட்டு என்னென்ன செக்ஷன்லாம் நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க செக்ஷனல் டெஸ்ட் நீங்க போடணும். ஓகேவா? இப்படி நீங்க செக்ஷனல் டெஸ்ட் போடுறது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல ஸ்பீடு மட்டும் இம்ப்ரூவ் ஆகிறது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்குலேஷன் எப்படிலாம் நம்ம இந்த சம்மை வந்து நம்ம வேமா போடணும், இதை எப்படி நம்ம வேமா கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மார்க் டெஸ்ட் பண்ற ஒரு விதம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். சும்மா டெஸ்ட்டை போட்டு நம்ம எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி சோ இப்ப மேக்ஸ் அண்ட் ஜிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? என்னென்ன டாபிக்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து படிக்கணும்ன்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி சோ ரீசனிங் இருக்கு பாத்தீங்களா, ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீசனிங் பிராக்டிஸ் பண்றது இல்ல. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுக்குறாங்களோ அதே மார்க் தான் ரீசனிங் கொடுக்குறாங்க, ஜிகேக்கு எவ்வளவு மார்க்கோ அதே தான் உங்களுக்கு ரீசனிங் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ரீசனிங்கை பிராக்டிஸ் பண்ணாம விட்டீங்கன்னா கம்மியாயிரும். இங்க 35க்கு 35 ஈஸியா அடிக்க முடியும். இதை என்ன பண்ணுங்கன்னா டெய்லி அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணா 2 நீங்க டெஸ்ட் நீங்க கண்டிப்பா போடணும். மினிமம் பாத்தீங்கன்னா 2 டெஸ்ட் ரீசன்ட் பேட்டர்ன்ல உள்ள ஒரு மாடரேட் லெவல் டெஸ்ட்டை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? டெய்லி நீங்க ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 அல்லது 3 செக்ஷனல் டெஸ்ட்னால நீங்க போட்டுட்டே இருங்க. 20 நாளைக்கு நீங்க போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு இந்த 35 கொஸ்டினை பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க நீங்க கொண்டு வந்துடலாம். 35 கொஸ்டினை 20 மினிட்ஸ்ல நீங்க போடுற அளவுக்கு நீங்க ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம் வித்தின் 20 டேஸ்ல. ஓகேவா? அது நீங்க டெய்லி நீங்க எடுக்கிற டெஸ்ட்டை பொறுத்து தான். ஓகேவா? நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு இதுல கான்செப்ட் வந்து தெரியாம இருக்கு, இல்ல சீரிஸ் வந்து இப்ப ஏதாவது லாஜிக் கண்டுபிடிக்க முடியாம இருக்குன்னா அது ரிலேட்டடா இப்ப ரீசெண்டா கேட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் டெஸ்ட் போடும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து பூஸ்ட் அப் ஆகும். ஓகேவா? ரீசனிங்க்கு கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் சோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல
இதுல வந்து எப்படின்னா இதை நான் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னா எது இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கேட்குறாங்களோ அந்தந்த டாபிக்லாம் நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இந்த சிபிடி 1ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஷின், அதாவது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 3-4 செம் வந்து கேட்டிருப்பாங்க. நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஃப்லையும் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் அதே மாதிரி தான். அல்ஜிப்ரால 2 கொஸ்டின், ப்ராஃபிட் லாஸ்ல 2, மென்சுரேஷன்ல 2, பெர்சன்டேஜ்ல 2, ஆவரேஜ்ல 2, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 2, எஸ்ஐசிஐல பார்த்தீங்கன்னா 2. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஷியோரா வந்து கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த டாபிக்ஸை நான் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ரிமைனிங் டாபிக்ஸ்க்கு போங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இது கூட என்ன ஆட் பண்ணிக்கோங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் அதுல இருந்து. ஓகேவா? அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ எதெல்லாம் நம்ம உறுதியா சொல்ல முடியுமோ இதுல இருந்து வரும்ட்டு அந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மிச்சம் உள்ள டாபிக்கு போங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இந்த 20 நாள் அதே மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதுல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் நிறைய நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு என்னன்னா இந்த ஜாமெட்ரியில ப்ராப்பர்ட்டிஸ் மறந்து போயிடும். அட்வான்ஸ் மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா மறந்து போயிடும். ஃபார்முலாஸ் இருக்கு, அதெல்லாம் மறந்து போயிடும். ஓகேவா? அது தெரியாம பாத்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு எக்ஸாம்ல உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த இதுக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ இங்க ஃபார்முலா அண்ட் ப்ராப்பர்ட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மேக்ஸ்ல நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அதே மாதிரி அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் ட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு சம்மை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஓகேவா? ஒரு சம்மை நீங்க 2 நிமிஷம் கூட நீங்க எடுத்து பண்ணலாம், 20 செகண்ட்லயும் பண்ணலாம், 10 செகண்ட்லயும் பண்ண முடியும். ஓகேவா? அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அந்த வேரியேஷன் நீங்க காட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேவா? சோ இந்த ட்ரிக்ஸ் நீங்க லேர்ன் பண்ணி அதை எப்படி நீங்க அந்த சம்ல நீங்க அப்ரோச் பண்றீங்க, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். அந்த டைம்ல நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்கன்றதான் விஷயமே. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்னன்னா எனக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா போட வர மாட்டேது, ஆனா வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர்லாம் வருது அப்படின்ட்டு. அது என்னன்னா ஒரு பதட்டத்துல நிறைய பேர் அந்த எக்ஸாம்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன்ல ப்ரெஷர்ல பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ணியே ஆகணும். பண்ணாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோசிக்க முடியும். யோசிச்சாதான் பாத்தீங்கன்னா ட்ரிக்ஸ் இதெல்லாம் என்னென்ன பண்ணன்றது உங்களுக்கு தோணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்டே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ண பாருங்க. கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இப்ப இந்த ரீசெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுல மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப மொக்க கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின்லாம் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு மாடரேட் டு ஹை லெவல்ல இருக்கிற கொஸ்டினை நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி அதுல ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணி எப்படி இதை சிம்பிளா பண்ணலான்றதை நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ரீசெண்ட் எக்ஸாம் கொஸ்டின்னா இப்போ இந்த ஆர்ஆர்பி கிராஜுவேட் லெவல் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல் கொஸ்டின் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நான் இங்க அடுத்து கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, மாடரேட் லெவல் சம், அதாவது கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட். ஸோ இதோடைய கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் போடுங்க. ஓகேவா? இப்போ உட்காந்து ஏதாவது புதுசாக நான் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நியூ டாபிக்ஸ் எதையுமே இப்போதைக்கு பார்க்காதீங்க. நீங்க படிச்சதை ஃபர்ஸ்ட் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது போக ஏதாவது டாபிக் நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்க என்ன பண்ணா நீங்க செக்ஷனல் டெஸ்ட் போடணும். நீங்க டெஸ்ட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ரீசனிங் அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷனல் டெஸ்ட் முக்கியம். ஓகேவா? நீங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 12 மணி நேரம் நீங்க எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மொத்தம். ஓகேவா? 24 மணி நேரத்துல இப்போ இந்த 20 நாள் நீங்க 12 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ண, ஒரு ஹாஃப் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த டைம்ல. ஓகேவா? அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ என்னென்ன எப்படிலாம் கொஸ்டின் வந்து கேட்கறாங்க, ஒவ்வொரு டாபிக்ல இருந்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன்ல இருந்தும் எவ்வளவு மார்க் வந்து கேட்கறாங்கன்றத நான் இதுல கொடுத்துருக்கேன். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 to 15 கொஸ்டின் வந்து சிபிடி 2ல கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா பிலிம்ஸ்லேயே பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப சொல்றேன், இங்க 12ல இருந்து 15 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுல சிபிடி 2ல இருக்க போகுது. ஓகேவா? சோ இங்க நான் நேத்தே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் வீடியோ போட்டிருந்தேன், என்னென்ன சோர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படிலாம் படிக்கணும்ன்றத. நீங்க அதை பார்க்காதவங்க நீங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போட்டதை நீங்க கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும், என்னென்ன சோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி டெலகிராம் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோடைய சோர்ஸ் பிடிஎஃப் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கொஞ்சம் வேணா நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கே கரண்ட் அஃபேர்ஸையும் கம்ப்யூட்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு 20 மார்க் மினிமம் வந்துடும். ஓகேவா?
மினிமம்னு கூட சொல்ல முடியாது, மேக்ஸிமம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 20 மார்க் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் இதுல இருந்து. அப்ப 120 கொஸ்டின்ல உங்களுக்கு இங்கேயே 100, இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்துருந்துச்சு. மிச்சம் 100 கொஸ்டின் தான் நீங்க இது அந்த ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேக்ஸ், ரீசனிங் இதெல்லாம் சேர்த்து தான் அப்புறம் மிச்சம் ஒரு 100 கொஸ்டின். இங்க நீங்க 20 கொஸ்டினை விட்டுட்டீங்கன்னா அவுட், அவ்வளவுதான். உங்களுக்கு கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியா போயிடும். அதனால இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 10 கொஸ்டின். ஓகேவா, ஸோ மினிமம் டு மேக்ஸிமம் ஒரு 10 கொஸ்டின் கிட்ட இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து ஒரு 5 கொஸ்டின், இதெல்லாம் பாலிட்டியில ஒரு 5 கொஸ்டின், ஜியாகிரபியில பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல ஒரு 3 கொஸ்டின். ஓகேவா, ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த CBT 1ல பாத்தீங்கன்னா இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தபடியா கடைசி தான் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 கொஸ்டின் தான் பாத்தீங்கன்னா CBT 1ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இந்த டைம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் இதை முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ நீங்க படிக்கிறதா இருந்தீங்க, NTPCக்கு நீங்க படிக்கிறதா இருந்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி நீங்க முன்னாடி உள்ள வீடியோ எதனாலும் எடுத்து பாருங்க. ஒரு 2 வீடியோல நான் இதை சொல்லியிருப்பேன். ஹிஸ்டரி, ஸ்டாட்டிக் ஜிகே, அதே மாதிரி பாலிட்டி அண்ட் ஹிஸ்டரி, இந்த 4 டாபிக் நீங்க படிச்சாலே இதுல நீங்க ஜிகே போர்ஷன்ல நீங்க பாதிக்கு மேல நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். பாதிக்கும் மேல ஒரு 60% மேல இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ப அந்த டைம்ல ஒரு மிஸ்கைடன்ஸ்னால பாத்தீங்கன்னா ரயில்வேனால பாத்தீங்கன்னாலே ஒரு சயின்ஸ்ல தான் மேக்ஸிமம் மார்க் கேட்பாங்க. சயின்ஸ்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தான், எவன் கிளப்பி விட்டா என்ன பண்ணான்னு தெரியல. இந்த ரயில்வேனாலே சயின்ஸ்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ்ல உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு மிஸ்கைடன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2-3 மாசம் ஒரு பேட்சை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்பவே நான் வந்து இதுல நிறைய பேர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னேன், நீங்க NTPCன்னு படிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா நீ வந்து கண்டிப்பா நீ கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, ஹிஸ்டரி, பாலிட்டி இதை தான் நீ ஃபோக்கஸ் பண்ணும். சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணாத. டெக்னிக்கலுக்கும் நான் டெக்னிக்கலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டெக்னிக்கல்ல தான் நீ சயின்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான், கரண்ட் அஃபேர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்ற சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் கேட்டாங்கன்றது தெரியல, பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. இப்படிதான் வரும். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க் அலோகேஷன். இப்படிதான் வந்து கொஸ்டின் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி ஸோ ஜிகே ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக்லாம் இதுல முக்கியமான டாபிக் இவன் பாத்தீங்கன்னா இது அவன் கொடுத்த சிலபஸ். ஓகேவா, இதுல வந்து ஒன்லைனரா கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான டாபிக் எது இதெல்லாம் கேட்குறாங்கன்றது நான் வந்து இதில் பின்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும், ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக வீடியோ போட்டேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, அதில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கோ ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கேன். இதில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், அடிச்சு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து CBT 2 உடைய அவங்க கொடுத்த அஃபீஷியல் சிலபஸ். இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்ப இதுல இருந்து அவன் ஷியூரா வந்து கொஸ்டின் கேட்க போறான்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கான். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல இருந்து ஷியூரா கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, இந்த 2 இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு, அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதாவது டான்ஸு, ஃபெஸ்டிவலு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பெயிண்டிங்ஸு, டெம்பிள்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக உள்ளது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்க போகுது. அதே மாதிரி தான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லையும் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்க அடுத்து பாருங்க. ஓகேவா, இங்க கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ரிமைனிங் டாபிக்ஸ்க்கு போங்க. ஓகேவா, ஓகே. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அது அவனே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, இந்தியன் லிட்ரேச்சர்னு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா இந்த சில கட்டிடக்கலை, சில இப்போ டெம்பிள்ஸ் இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மோனுமெண்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கட்டியிருப்பாங்க. ஸோ அது யார் பில்ட் பண்ணாங்க, எந்த பீரியடில் பில்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் சென்சஸ், ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவனே கொடுத்துருக்கான் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஒரு வீடியோ ஒன்று முன்னாடியே போட்டிருந்தேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஏதாவது நான் PDF ஏதாவது நான்
நான் இதை மேக் பண்ணி நான் குரூப்ல போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 20 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் நான் வந்து மேக் பண்ணி முக்கியமான டாபிக்லாம் கொடுக்க முடியுமோ நான் அதை பிடிஎஃபாக நான் வந்து குரூப்ல போடுறேன். நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சென்சஸ்ல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CBT 1ல இருந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால சென்சஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், அதுக்கப்புறம் இதான் சொன்னேன், இந்த ஆர்கிடெக்சர் இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லார்ஜஸ்ட் ஹையஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜஸ்ட் டேம்ஸ் இன் இந்தியா இல்லை வேர்ல்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா, இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த CBT 1ல கேட்டிருந்தாங்க. அதனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாகிரபியில ரொம்ப முக்கியமானது இந்த ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லா செஃப்ட்லயும் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இதுல ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், அதுக்கப்புறம் ட்ரைபுட்ரீஸ் எங்க ஒரிஜினேட் ஆகுது, அதே மாதிரி எந்த ஸ்டேட்ல வந்து ஒரிஜினேட் ஆகுது, அதுக்கப்புறம் எது வழியா எந்த ஸ்டேட் வழியா பாஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து. அதே மாதிரி அந்த ரிவர்ல பில்ட் பண்ண டேம் வந்து என்ன டேம்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, அதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருந்தாங்க. யுனைடெட் நேஷன் இந்த இருக்கு பார்த்தீங்களா, யுனைடெட் நேஷன் அண்டு அதர் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன், இதுல இருந்தும் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா. ஸோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் இந்தியா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கும். அதாவது இந்த ரோட்வே, இப்போ NH7 இல்லை இது வந்து எங்கேருந்து எங்கே, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கூட இது கேட்கலாம். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்குப்பா மேஜராக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த CBT 1ல கூட கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு ரயில் லிங்க் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதை என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று கட்டிக்கிட்டு இருப்பான், இல்லை ரிவர் பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருப்பான். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், அதுல இருந்து கொஸ்டின் கேட்பான். ஸோ இது வந்து ரயில்வே எக்ஸாம்னால ரயில் ரிலேட்டடாக உள்ள அதாவது ரயில்வே பிரிட்ஜ் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுல இருந்து கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்வே, NH இந்த மாதிரி நேஷனல் ஹைவேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் எங்கேயாவது இப்போ ரீசெண்டாக பில்ட் பண்ணியிருக்காங்களான்றதை பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு சூப்பர்லேட்டிவ்ஸ் ஏதாவது ஒன்று ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டாக இருக்கும், இல்லை அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது, இல்லை லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இந்த ஸ்டேட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படி இருக்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் கொடுத்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து இப்போ இதில் சொன்ன டாபிக்ல இருந்து ஷியோராக கொஸ்டின் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இதை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக் போங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதிலே கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, தேட முடியல. ஓகே, பார்த்துக்கோங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1857 ரிவோல்ட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் INC ஃபார்ம் பண்ணது இருக்கு பார்த்தீங்களா, அந்த INC ஃபார்மேஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா INCல ப்ரிசைட் பண்ண முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க என்னென்ன செஷன்ல வந்து இது பண்ணாங்க, அந்த செஷன்ல வந்து ஏதாவது ஒரு நடந்திருக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்கும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1857 ரிவோல்ட், இந்த ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த எக்ஸாம்ல கேட்டது பார்த்தீங்கன்னா CBT 1லே இந்த ட்ரைபல் மூவ்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாங்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்னே கொடுத்துருந்தான். அது ஹிஸ்டரி ரிலேட்டடாகவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மகாத்மா காந்தி அவரோட பீரியட்ல என்னென்னலாம் பண்ணாரு, சுபாஷ் சந்திர போஸ், ஸோ ஏதாவது ஆர்கனைசேஷன் ஏதாவது ஆரம்பிச்சாங்களா, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. எப்போ ஆரம்பிச்சாங்க, என்ன புக்கு எழுதுனாங்க அவங்க, அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுட்டே இருந்தாங்க. இதுல கம்ப்ளீட்டா சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டோட PDF வந்து நான் டெலகிராம்ல போட்டிருக்கேன், சர்ச் பண்ணி பார்த்து அதை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? மாடர்ன் ஹிஸ்டரியில தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மாடர்ன்ல தான் CBT 1 பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் எப்படி தான் போட்டிருக்கேன், மாடர்னு, அதுக்கப்புறம் மிடிவல், அப்புறம் ஏன்ஷியன்ட்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ மாடர்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க அட்வென்ட் ஆஃப் யூரோப் நீங்க அது இதுன்னு நீங்க வந்தது போனதெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு 5 பாயிண்ட் போட்டிருக்கேன்ல, இந்த 5 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாபிக்ல இருந்தா அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதை பாருங்க. அதுக்கப்புறம் ஸோ இது
மிடிவெல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, டெல்லி சுல்தானேட் முகல்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இதை ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துருங்க. அதுக்கப்புறம் விஜயநகர எம்பரர், அதுக்கப்புறம் மராத்தாஸ். இந்த 3 டாபிக்கை பார்த்துட்டு நீங்க மற்றதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா எதுல வந்து கொஸ்டின் அதிகமா கேட்கறாங்களோ நான் அதுபடி தான் இதை வந்து நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நான் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் நீங்க இதை கோ த்ரூ பண்ணிட்டு இந்த 20 நாள்ல என்ன பண்ண முடியுமோ இதை தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எதுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம் அதை பார்க்கணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஹிஸ்டரின்னு ஆரம்பிச்சோடனையும் இண்டஸ்ல இருந்து ஆரம்பிப்பீங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிதான் ஆரம்பிப்பீங்க, ஏன்ஷியன்ட்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. அப்பெல்லாம் படிக்க கூடாது, டைம் எடுத்துரும். ஓகேவா? எதுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் படிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்காம போகலாம், எப்பயாவது கேட்பான். ஓகேவா? இண்டஸ் வேலியில இருந்து நீங்க அந்த ஆர்டரா போகணுன்ற மாதிரி நினைக்காதீங்க, ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ரிவைஸ் பண்ணும்போது எப்படி ரிவைசன் பண்ணணும்னா, எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க, எது வந்து கண்டிப்பா நம்மளால இந்த எக்ஸாம்ல வரும்னு சொல்ல முடியுமோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை படிச்சிடணும். அதனால நீங்க டெப்தா படிச்சிடணும். சோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இதுல அந்த இண்டஸ்ல இருந்து கேட்காம போலாம். நீங்க இதை உட்காந்து நீங்க படிச்சுக்கிட்டு நீங்க டைம் எடுத்துட்டு இருக்க கூடாது. ஓகேவா? சோ நீங்க அதெல்லாம் பின்னாடி நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 10 நாளைக்குள்ள இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் அதெல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க சவகாசமா நீங்க மிச்ச டாபிக்லாம் படிங்க. ஓகேவா? அதுக்காக நீங்க இதை மட்டும் தான் படிக்கணும்னு சொல்ல, ப்ரியாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் இதுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். புரியுதா? அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம்ல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மௌரியன் எம்பரர், குப்தா எம்பரர், வேதிக் ஏஜ். இந்த வேதிக் ஏஜ்ல தான் பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து டஃபா கேட்கறாங்க. அதுல ஏதாவது ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இந்த டேர்ம் வந்து எதுக்கு ரிலேட்டட் ஆனது அந்த மாதிரிலாம் கேட்கறாங்க. சோ அதனால கஷ்டமா கேட்கும்னு நினைச்சாங்கன்னா இந்த வேதிக் ஏஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா கேட்கலாம். ஓகேவா? மிச்சதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாம இருக்கும். அதனால இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப ரீசெண்ட் எக்ஸாம்ல என்னென்ன மாதிரிலாம் கேட்டிருக்கான்றதை பார்த்துட்டு அது ரிலேட்டட் அவ்வளவு பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கன்னா இதுல நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் போஸ்ட் குப்தா, இந்த போஸ்ட் மௌரியன் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து அந்த சின்ன சின்ன கிங்டம்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபவுண்டர் யாரு, அதே மாதிரி யாரை வந்து தோக்கடிச்சு வந்தாங்க, அதுல ஒரு முக்கியமான கிங் இருப்பாரு. அதுல எப்படி கேட்பானா, அந்த கிங்கோட நேமை கொடுத்துட்டு இவர் எந்த டைனஸ்டியை வந்து சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஓகேவா? அதனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் ரூலர் யாரு வந்து யாரை ஓவர் த்ரோன் பண்ணி வந்து ஒரு எம்பரர் வந்து கொண்டு வராங்க, இல்ல ஒரு டைனஸ்டியை வந்து ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்ற டாபிக்கை படிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ப்ரிலிம்ஸ் இந்த சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் அல்லது 4 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட்ல இருந்தே இருந்துச்சு. பாலிட்டியில ஒரு 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? மினிமம். ஓகேவா? மினிமம் 5ல இருந்து 6 கொஸ்டின் கேட்பாங்க இப்ப சிபிடி 2க்கு. ஓகேவா? அதுல 3 கொஸ்டின், 2 என்னோட கணிப்பு இல்ல, ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் அல்லது 3 கொஸ்டின் மினிமம் இதுல இருந்தே இருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் அடிக்கடி எல்லா ஷிஃப்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் கவர்மெண்ட் இருந்துச்சு. அதாவது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சோ இது பாத்தீங்கன்னா அதுல இருந்து கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. மெயினா பர்டிகுலரா பஞ்சாயத்துல இருந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதனால லோக்கல் கவர்மெண்ட் நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சோ யூனியனை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரைம் மினிஸ்டர், அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப கேபினட் மினிஸ்டர் யாராவது மாறி இருக்காங்களா, இல்ல மினிஸ்டர் யாராவது சேஞ்ச் ஆயிருக்காங்களான்றதை பார்த்துக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஏதாவது நடந்திருக்கா, அசம்பிளி எலெக்ஷன் எங்கேயாவது நடந்திருக்கா, அதே மாதிரி இப்ப ரீசெண்டா அசம்பிளி எலெக்ஷன் ஏதாவது நடந்துச்சான்னு பாத்துக்கோங்க. அதுல யாராவது சேஞ்ச் ஆயிருக்காங்களா, இல்ல மினிஸ்டர் ஏதாவது மாறி இருக்காங்களான்றத பாத்துக்கோங்க. அதை மெயினா பார்த்து வச்சுக்கோங்க. எலெக்ஷன் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் ரிலேட்டடா கொஸ்டின் வந்து நிறைய கேட்பாங்க. ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அது ரிலேட்டடா ஆர்டிகல்ஸ் எது இருந்தாலும் சரி நீங்க படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், அதுக்கப்புறம் ஷெட்யூல் அண்ட் பார்ட்ஸ். இந்த ஷெட்யூலும் பாத்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த ஷெட்யூல் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இல்லைன்னா அதுல மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரிலாம் கேட்டிருந்தான். 4 ஷெட்யூல் கொடுத்துட்டு இதுல எது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்ற மாதிரி. அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இந்த டாபிக்ஸை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற டாபிக் போங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்தபடி ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுலயும் 4ல இருந்து 5 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல பர்டிகுலரா பிசிக்கல் ஜாகிரபில பாத்தீங்கன்னா இந்த மெயினா எப்படி சொல்லலாம், இந்த மவுண்டைன் ஃபார்மேஷன், அதே மாதிரி ரிவர் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம்
சாயிலு, ஸோ இந்த மாதிரி இது உள்ளதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிவர் ரொம்ப முக்கியமானது, நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன். ரிவரும் டேமும் அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் கிளைமேட்டு, சாயில்ஸ் இன் இந்தியா, அந்த சாயில்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த சிபிடி 1ல் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சாயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ். ஓகேவா, இந்த மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எது இந்தியாவில் ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இதை வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து இந்தியாவில் இது எது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா கோல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எந்த கண்ட்ரி, இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க. சென்சஸ் ரொம்ப 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 முக்கியமானது. 2011 சென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் இன்னைக்கு நேற்று கிடையாது. ரயில்வேல பார்த்தீங்கன்னா போன இதுலையும் பார்த்தீங்கன்னா போன என்டிபிசிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா. அதே மாதிரி தான் இப்போ சிபிடி 1லையும் பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கான். சிபிடி 2ல நாங்கள் எழுதும் போதும் பார்த்தீங்கன்னா போன டைம் இது சென்சஸ்ல இருந்து கொஸ்டின் இருந்துச்சு. இந்த டைம் அதே மாதிரி எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதனால இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஜியோகிராஃபி. ஓகேவா, ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. வேர்ல்டு ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மவுண்டெயின், ஏதாவது ரிவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் மித்த டாபிக் போங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, அந்த பேசிக் டேர்ம்ஸ் டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அதுக்கப்புறம் எக்கனாமிக் பிளானிங்கு, 5 இயர் பிளான்ஸு, இந்த 5 இயர் பிளான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பட்ஜெட்டு, இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா, ஸோ இது பார்த்துக்கோங்க. இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், இல்லைனா இந்த அதே மாதிரி எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு செக்டாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்ற மாதிரி முதற்கொண்டு கேட்பாங்க. அதனால் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் யோஜனாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1ல் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தான். இது முக்கியமானது. நான் இது பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள நான் இதுக்கான பிடிஎஃப் நான் போடுறேன் கம்பைல் பண்ணி. நான் இது ஆல்மோஸ்ட் நான் பாதி முடிச்சிட்டேன் இந்த ஸ்கீமில். இன்னும் வந்து நான் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு நாளைக்குள்ள நான் இதோட இந்த ஸ்கீமோடைய பிடிஎஃப் நான் போடுறேன். அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், நேஷனல் இன்கம் வந்து கேல்குலேஷன் மெத்தடு, எத்தனை மெத்தட் இருக்கு, இதுல வந்து எது வந்து எந்த மெத்தட் வந்து கேல்குலேட் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேவா, அந்த எல்பிஜி, இந்த மாதிரி மேஜர் ரீஃபார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மேஜர் ரீஃபார்ம்ஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிஐ ஆக்ட், இந்த முக்கியமான ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இதில் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்ட், ஸ்கீம்ஸு, 5 இயர் பிளான்ஸு, பட்ஜெட்டு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த செக்டார்ஸ், இந்த பிரமிடு கொடுத்துட்டு இதில் வந்து அதில் வந்து இந்த பிரைமரி செக்டார், இந்த மூணு செக்டார் இருக்கு பார்த்தீங்களா, பிரைமரி செக்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி, இந்த மாதிரி செக்டார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதில் எது வந்து எதை 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து இதில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதனால இந்த சர்வீஸ் செக்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக, இண்டஸ்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இது கேட்டிருந்தாங்க, அது என்ன, இந்த பெல்லு, இந்த மாதிரி ஏதாவது கம்பெனி ஏதாவது கொடுத்துட்டு இந்த நவரத்னா, மினிரத்னா, இந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துட்டு அதில் கடைசியாக எது ஆட் பண்ணாங்க, இல்லை வந்து இதில் எத்தனை இருக்குது, நவரத்னாவில் எத்தனை இருக்குது, மினிரத்னாவில் எத்தனை இருக்குது, இதில் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியை கொடுத்துட்டு இது எதுக்கு கீழே வரும், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சொல்ல மறந்துட்டேன். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் மினிமம் இருக்கும். ஓகேவா, ஷார்ட்கட் கீஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்பைல் பண்ணி நான் அந்த குரூப்பில் போட்டிருந்தேன். அந்த பிடிஎஃப் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ரிவியேஷன் இருந்தாலும் ஏதாவது பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கு, அந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸு, அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்புட் அவுட்புட்டு, அப்புறம் வேற என்ன, இந்த லேன் வேன், ஸோ இதெல்லாம் இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கொஞ்சம் ரொம்பலாம் டஃப்பாக கேட்க மாட்டான், ஓரளவுக்கு கேட்பாங்க. பட் இந்த ஷார்ட்கட் கீஸு இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 5ல் அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க போகிறது கிடையாது. அதே மாதிரி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எதனாலும் படிங்க. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும்
ஓகேவா. சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராதீங்க. ஓகேவா. எந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம், நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான உள்ள சம்மா தான் ப்ராக்டிஸ் பண்றீங்க. அவன் எல்லா சம்மும் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்க போறது கிடையாது. எப்பயுமே நீங்க எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு 60 to 70% பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல்ல தான் இருக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் மாடரேட் லெவல்ல இருக்கும். பேலன்ஸ் ஒரு 10% தான் பார்த்தீங்கன்னா ஹை லெவல், அதாவது ஹார்ட் லெவலில் இருக்கும். ஓகேவா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணணுன்றதுக்காக வைக்கிற கொஷினாக இருக்கும். ஸ்கிப் பண்ணணும், இதுலனா இவனை வந்து டைம் எடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ள ஒரு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி இந்த 10%லாம் இருக்கும். நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த 2 போர்ஷனை நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். 90%க்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். நான் 100க்கு 100 தான் எடுக்கணுன்ற மாதிரி டார்கெட் பண்ணாதீங்க. ஓகேவா. நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் 1 மார்க்ன்றப்ப ஒரு கொஸ்டினை வந்து நீங்க பிடிவாதம் எடுத்துட்டு இதை அட்டன் பண்ணி இதை ஆன்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன்னு சொல்லிட்டு உங்களோட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே காட்டக்கூடாது. ஓகேவா. அங்கே காட்டினா மார்க் போயிடும். எது எது தெரியுதோ தெரியலையோ தெரியாத கொஸ்டினா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் கஷ்டமா இருக்கு, இது கால்குலேஷனா இருக்கோ அப்படி டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேவா. அப்புறம் நீங்க கடைசியா வந்துட்டு நீங்க அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்படி பண்ணீங்கன்னா மார்க் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் 20 நாள் தான் இருக்கு. இந்த 20 நாள் நீங்க கண்டிப்பா நீங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க 12 மணி நேரம் நீங்க வந்து நீங்க படிச்சே ஆகணும். ஓகேவா. நான் எப்பயும் முன்னாடி சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் படிச்சா போதும்னு சொல்லுவேன். ஆனா லாஸ்ட் இந்த 1 மந்த் மட்டும் எப்படி சொல்லுவேன்னா, நீ படி 12 மணி நேரம் உட்காந்து படின்னு தான் சொல்லுவேன். அந்த கடைசி 1 மாசம். ஏன்னா அந்த கடைசி 1 மாசத்துலாம் பார்த்தீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் படிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் நீங்க ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சு நீங்க அதை எக்ஸாம்ல அப்ளை பண்றது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த கடைசியா உள்ள 1 மாசம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நாள் இருக்கு. இந்த 20 நாள்ல தான் உங்களால வந்து அதை நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த இதை நீங்க வந்து இந்த 20 நாளைக்குள்ள நீங்க கொண்டு வந்துருங்க. ஓகேவா. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நீங்க 8 மணி நேரம் நீங்க படுத்து தூங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. 4 மணி நேரம் நீங்க வந்து சேட் பண்ணுங்க, நீங்க வந்து வெளியே போங்க, என்னனாலும் பண்ணுங்க. பட் இந்த 12 மணி நேரத்தை வந்து அந்த இதை நீங்க உள்ள கொண்டு வரவே கூடாது. மற்றதை ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. சோசியல் மீடியா எதுலையுமே போகாதீங்க. இந்த 20 நாள் நீங்க போடுற உழைப்பு தான் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு போஸ்ட்டுக்கு கொண்டு வர போகுது. அதுக்கப்புறம் உங்க லைஃபே கம்ப்ளீட்டா மாற்ற போகுது. அதனால அதை மைண்ட்ல நல்லா வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா. நான் போடுறேன் பார்த்தீங்கன்னா அந்த தம்ப்நெயில்ல அருண்குமார்னு போட்டு என் கீழே வந்து சதன் ரயில்வேன்னு போறேன்ல, அது பெருமைக்காக கிடையாது. அது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை சீக்கிரமா வாங்க பாருங்க. எப்படி நம்ம பேருக்கு பின்னாடி நம்ம அப்பாவோட இனிஷியல், நம்ம அப்பாவோட பேரை வந்து இனிஷியலா போடுறோமோ அது எப்படி நமக்கான பெருமையா கிடையாதுல்ல. அது நம்மளோட அடையாளம். கரெக்டா. ஸோ இவரோட பையன் இவங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுக்கு ஒரு அடையாளம். கரெக்டா. அந்த அடையாளத்தை நீங்க வந்து உருவாக்குங்க. ஓகேவா. இப்போ நீங்க சதன் ரயில்வே, உங்க பேருக்கு கீழே சதன் ரயில்வே, அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போடுறீங்க பாத்தீங்களா, அந்த அடையாளத்தை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களை பாக்குறவங்க எப்படி சொல்லணும்னா, நீங்க ரயில்வேல ஒர்க் பண்ற உங்க பையனா, ரயில்வேல ஒர்க் பண்ற உங்க பொண்ணா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேர் வரணும். ஓகேவா. அதுதான் உங்களுக்கான அடையாளம். புரியுதா. ஸோ அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை வாங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்க பேருக்கு கீழே போடக்கூடிய அந்த இது இருக்கு பாத்தீங்களா, சதன் ரயில்வே, அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு, அதுதான் பாத்தீங்கன்னா உங்க பேருக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். உங்களுக்கு உங்க சொசைட்டில ஒரு மதிப்பை கொடுக்குன்றதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுட்டு இந்த 20 days நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ எல்லாருமே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்ட்டுக்கு போகணுன்றதை நான் ஆசைப்படுறேன். நான் அதுக்காக உங்களுக்காகவும் நானும் எஃபோர்ட் போட்டு நான் உங்களுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பிடிஎஃப் இது ஏதாவது சோர்சஸ்ல இருந்து ஏதாவது கிடைக்குது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நான் கலெக்ட் பண்றேன்னா நானும் ஒர்க் பண்றேன். இந்த 20 days ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து போடுறேன். நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எப்படியாவது நீங்க படிச்சு நீங்க நல்ல ஒரு ஜாப் போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மார்க்கை நீங்க விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு நான் கடைசி நேரத்தில் நான் இதை படிக்காம மாட்டேன், அதை படிக்காம மாட்டேன், எனக்கு எக்ஸாம்ல ஃபியர் ஆயிடுச்சு, அது வச்சு நம்ம 1000 காரணம் சொல்லலாம். அந்த காரணம் எதுவுமே பாத்தீங்கன்னா அக்செப்டபிளே கிடையாது. ஓகேவா. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம 1000 காரணம் சொல்லலாம். நீங்க நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரே காரணம், நான் படிச்சேன், உழைச்சேன், இன்னைக்கு வந்தேன், அது மட்டும்தான் இருக்கும். கிளியர் பண்ணலைன்னா நம்ம அதை அந்த கிளியர் பண்ணலன்றதை சமாளிக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். அந்த ரீசன்லாம் அடுத்து சொல்லாதீங்க. அது சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது அந்த அளவுக்கு வராத அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், நீங்க இவ்வளவு நல்ல எஃபோர்ட் பண்ணணும். ஓகேவா. எஃபோர்ட் போட்டு நீங்க போஸ்டிங் வாங்கிட்டு பெருமையா சொல்லுங்க, நான் படிச்சேன், இன்னைக்கு முன்னுக்கு வந்தேன், எந்த ஒரு இதுவும் கொடுக்காம, அமௌண்ட்டும் கொடுக்காம நல்ல ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்குன்ற மாதிரி நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பெருமையா சொல்லுங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு பெருமையா இருக்கும். ஓகேவா. இதுதான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.